உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். சித்தா இயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இயல் என்னன்னு பார்த்தோன்னா, சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு செந்தூரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கௌரி சிந்தாமணி செந்தூரம். இந்த செந்தூரம் மற்ற செந்தூரங்களை மாதிரி சிவப்பா இல்லாமல் கருப்பு நிறத்தையுடைய ஒரு செந்தூரமாகும். கௌரினா பார்வதியையும், சிந்தாமணினா நம்ம உடல்ல இருக்கிற துயரத்தை நீக்கக்கூடிய ஒரு செந்தூரம். அதனால கௌரி சிந்தாமணி செந்தூரம்னு சொல்றாங்க. இதுல சேரும் சரக்குகள்னு பார்த்தோம்னா, ரசம் சுத்தி பண்ணது, கந்தகம் சுத்தி பண்ணது, வெங்காரம் பொரிக்காதது. எண்ணெய் வெங்காரம் அல்லது சாதாரண வெங்காரம் ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 3 சரக்குகளையும் சம அளவு எடுத்துக்கிறோம். முதல்ல கந்தகத்தை கல்வத்துல போட்டு நல்லா பொடியாகும்படி அரைச்சு எடுத்துக்கிறோம். அது கூட ரசம் சேர்த்து கருநிற கஜிலி ஆகும் வரைக்கும் நல்லா ஒரு 1 மணி நேரம் பக்கம் அரைச்சி எடுத்துக்கிறோம். ரசமும் கந்தகமும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் வெங்காரத்தை சேர்த்து ஒரு உருவம் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சிக்கிறோம். வெங்காரத்தை பொரிக்காம பயன்படுத்திக்கணும். சாயம் பூசாத பட்டு துணியை சதுரமாக வெட்டி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற கௌரி சிந்தாமணி செந்தூரத்தை சுமார் ஒரு 15லிருந்து 20 கிராம் வரைக்கும் கொட்டைப்பாக்க அளவு பட்டு துணிகளுக்குள்ளே வைத்து நல்லா இறுக்கி கிளிகள் போல் கட்டிக்கிறோம். இது போல் எல்லா செந்தூரத்தையும் கிளிகளாக கட்டிக்கிறோம். துணி கெட்டியமாக இல்லை அப்படின்னா 2-3 துணிகளை பயன்படுத்தி கிளிகளை நல்லா கெட்டியமாக கட்டிக்கலாம். இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, மண் சூடாகி துணி கிழிஞ்சு மண்ணும் மருந்தும் ஒன்றா கலக்காமல் இருக்கிறதுக்காக இந்த 2-3 துணிகளை பயன்படுத்தி இறுக்கி கட்டிக்கிறோம். அடுத்து ஒரு இரும்பு சட்டியில் பாதி அளவுக்கு மணலை போட்டு நம்ம கட்டி வச்சிருக்கிற கிளிகளை அது மேலே வச்சு மீதி மணலை மேலே கொட்டி மணல் மறைவு புடமாக 12 மணி நேரம் சீரான தீயில எரிச்சிட்டு வரணும்.
எரிக்கும் போது காற்று இல்லாத இடத்துல எரிக்கிறது தான் மேன்மை. 12 மணி நேரம் எரிச்சதுக்கப்புறம் சூடு முற்றிலும் ஆறின பின்பு புதைத்து வைத்திருக்கிற கிளிகளெல்லாம் எடுத்துக்கிறோம். கிளிகள் கட்டப்பட்டிருக்கிற துணிகளை முற்றிலும் அகற்றி பார்த்தோன்னா மருந்து கட்டி இருக்கும். அதை எடுத்து கல்வத்தில் போட்டு நன்கு மைய அரைத்து கண்ணாடி புட்டியில் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த செந்தூரம் கரும்பூலான் பழத்து நிறத்தை ஒத்தி இருக்கும். வெறுக்கடி அளவு திரிகடுகு தூள் கூட கௌரி சிந்தாமணி செந்தூரம் ஒரு குன்றிமணி அளவு வைத்து தேனில் ஒரு மண்டலம் கொடுத்துட்டு வர 18 வகை சூளை, 26 வகை வாய்வு, 16 வகை குன்மம், உலைமாந்தை, தீராச்சுரங்கள், எலிக்கடி, மந்தார காசம், ஈலை, இருமல், ஷயம், காசசுவாசம், சுரமாந்தை, லிங்கசூளை, மூலம், அரையாப்பு, காமாலை, யோனிசூளை, அண்டவாதம், தொடைவாலை, 10 வகை விப்புறுதி, பக்கசூளை, நாக்குச்சூளை, கண்டமாலை, கரப்பான், புண், கடி இதெல்லாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்து செஞ்சு முழு பயனையும் பெறுங்க. செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அனைத்து சரக்குகளையும் முழுமையாக சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்தை செய்யுங்க. மீண்டும் அடுத்த ஏழில் சந்திப்போம். நன்றி.